ஓம் சாந்தி 5/12/2020 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது கடைசி நேரத்தில் நல்ல நினைவில் நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். கேள்வி: அதிசயமான தந்தை உங்களுக்கு எந்த ஒரு அதிசயமான ரகசியத்தை சொல்லி இருக்கிறார்? பதில்: பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இது முதலும் முடிவும் இல்லாத அழிவற்ற நாடகமாக உருவாகி இருக்கிறது. இதில் ஒவ்வொருவருடைய நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல. இதில் என்னுடைய பெருமை எதுவும் இல்லை. நானும் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த அதிசயமான ரகசியத்தை சொல்லி தந்தை தனது நடிப்பின் மகத்துவத்தை குறைத்து கொண்டு விட்டார். முரளியின் பாடல்: இறுதியில் அந்த நாளும் வந்தது இன்று. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பீர்கள். அதாவது, கல்பத்திற்கு பிறகு மீண்டும் நம்மை செல்வந்தர்களாக மற்றும் ஆரோக்கியமானவர்களாக ஆக்குவதற்காக, தூய்மை, சுகம், அமைதியின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்று குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிராமணர்களும் ஆசீர்வாதம் செய்கிறார்கள் அல்லவா? ஆயுஷ்மான் பவ, தன்வான் பவ, புத்திரவான் பவ என்று. இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவும் இல்லை. அதாவது, அவங்க ஆசீர்வாதம் செய்வாங்க, ஆனால் உண்மையிலும் செல்வந்தர்களாக இல்லை ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் அதை ஆஸ்தி ரூபத்தில் அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்பும் கூட தந்தை வந்து மனிதனிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணனாக ஆகுவதற்கான படிப்பை சொல்லிக் கொடுத்திருந்தார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். படிக்கக்கூடிய குழந்தைகள், நாம் என்ன படித்து கொண்டிருக்கிறோம், படிப்பிப்பவர் யார் என்று தெரிந்திருக்கிறீர்கள். அதிலும் வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிந்திருக்கிறீர்கள். ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. முதலில் சூத்ரர்களாக இருந்தோம், பிறகு பிராமணர் ஆனோம், பிறகு தேவதை ஆக வேண்டும். இப்போது நாம் சூத்ர வர்ணத்தினர்களாக இருக்கிறோம் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இது சத்தியமான விஷயம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை சத்தியத்தை சொல்லி சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். சத்தியுகத்தில் பொய், பாவம் போன்ற எதுவும் இருக்காது. கலியுகத்தில்தான் அஜாமிழன் போன்ற பாவாத்மாக்கள் இருக்கிறார்கள். இச்சமயம் உலகம் முற்றிலும் ரௌரவ நரகமாகவே இருக்கிறது. நாளுக்கு நாள் இன்னும் கொடுமையான நரகம் காணப்படும். மனிதர்கள் எப்படியெல்லாம் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து உலகம் முற்றிலும் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதிலும் காம விகாரம் மிக பெரிய எதிரியாகும். 12-13 வயது குமாரிகள் கூட குழந்தை பெற்றெடுக்கும். அப்படிப்பட்ட கலிகாலம் வரப்போகிறது என்று அப்போவே சாதுகள் சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த நேரம்தான். முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிடும் போதுதான் நான் வருகிறேன், என்னுடைய நடிப்பும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு எதுவும் புதிய விஷயம் இல்லை. சக்கரத்தை சுற்றி விட்டீர்கள். நாடகம் முடிய போகிறது. இப்போது தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாகி சதோ பிரதான உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகி விடுவீர்கள் என்று பாபா எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார். தந்தை தன்னுடைய நடிப்பிற்கு அவ்வளவு மகத்துவம் கொடுப்பதில்லை. இது என்னுடைய பார்ட், புதிய விஷயம் எதுவும் இல்லை என்று சொல்கிறார். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நான் வரவேண்டி இருக்கிறது. வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் எளிதான நினைவு யாத்திரையை சொல்லிக் கொடுக்கிறேன். இறுதி நிலைக்கேற்ற நிலை என்று இந்த சமயத்திற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இறுதி காலம் அல்லவா? தந்தை யுக்தி சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாகி விடுவீர்கள் என்று.
ஜின் பூதம் பற்றிய ஒரு கதை சொல்கிறார்கள் அல்லவா? பூதம் எனக்கு வேலை கொடு என்று கேட்டது. அதற்கு ஏணியில் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டே இரு என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதுபோல் இந்த விளையாட்டும் ஏறி இறங்கக்கூடிய விளையாட்டு என்று தந்தை கூறுகிறார். உண்மையிலும் மாயை ராவணன் மீது வெற்றி அடைவது என்பது மிக பெரிய போர் ஆகும். மாயை தீபத்தை அணைத்து விடுகிறது. இதை பற்றி குலே பகாவலியின் கதையும் இருக்கிறது. குழந்தைகள் வெற்றி அடைகிறார்கள், மிகவும் நன்றாக செல்கிறார்கள். பிறகு மாயை வந்து தீபத்தை அணைத்து விடுகிறது. பாபா, மாயையின் புயல்கள் நிறைய வருகிறது என்று குழந்தைகளும் சொல்கிறார்கள். பலவிதமான புயல்கள் குழந்தைகளிடம் வருகிறது. சில நேரங்களில் 8-10 வருடங்கள் பழமையான நல்ல நல்ல மரங்கள் கூட விழுந்துவிடும் அளவிற்கு பலமான புயல் வீசுகிறது. அதுபோல் இங்கேயும் நல்ல நல்ல மாலையின் மணிகள் இருந்தார்கள். இன்று அவர்கள் இல்லை. இதற்குதான் யானையை முதலை சாப்பிட்டது என்ற எக்ஸாம்பிள் இருக்கிறது. இது மாயையின் புயல் ஆகும். நினைவில் இருந்தீர்கள் என்றால் உறுதியாகி விடுவீர்கள். ஆத்ம அபிமானி ஆகங்கள் இப்போது வீடு திரும்ப வேண்டும். பரமபிதா என்று ஒருவருக்கு தான் சொல்லப்படுகிறது. இவரை பிரஜாபிதா என்று சொல்லப்படுகிறது. இவர் தேகமுடையவர், அவர் தேகமற்றவர், விசித்திரமானவர். லௌகீக தந்தையை பிதா என்று சொல்வார்கள், இவரை பிரஜாபிதா என்று சொல்வார்கள். அந்த பரம்பிதா பரந்தாமத்தில் வசிக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா பரந்தாமத்தில் இருக்கிறார் என்று சொல்வதில்லை. அவர் இங்கே சாகார உலகத்தில் இருப்பவர். பிரஜாபிதா சூக்ஷ்ம வத்தனத்தில் கூட இருக்க முடியாது. பிரஜைகள் ஸ்தூல வத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் பிரஜாபிதாவும் இங்கேதான் இருக்க வேண்டும். சாது சந்நியாசிகளுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் வீடு வாசலை மட்டும் துறக்கிறார்கள். மற்றபடி அவர்களுக்கு உலகத்தின் விகாரங்களின் அனுபவம் இருக்கிறதல்லவா? ஆனால் சிறு குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது. ஆகையால் அவர்களை மகாத்மாக்கள் என்று சொல்லுவார்கள். முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்குள் 84 பிறவைகளின் அழிவற்ற நடிப்பு நிரம்பி இருக்கிறது. இதுவே அனைத்தையும் விட அதிசயமான விஷயமாகும். ஆத்மாவும் அழியாதது, நாடகமும் அழியாதது, உருவாக்கப்பட்டது. இந்த நாடகம் எப்போதிலிருந்து தொடங்கியது என்று கேட்க முடியாது. இது இயற்கை என்று சொல்லப்படுகிறது அல்லவா? எப்படி பாபா அதிசயமானவரோ அதுபோல இந்த ஞானமும் கூட மிகவும் அதிசயமானது. இதை ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது. பகவானுக்கு சுகம் துக்கம் நிறைந்த இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று ஏன் தோன்றியது? எதற்காக படைத்தார் என்று கேட்கிறார்கள். அட, இது அனாதியானது என்று பாபா கூறுகிறார். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு வினாடி கூட நிற்க முடியாது. யாருடைய வயிறு நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் கம்பீரமாக இருப்பார்கள். அதாவது நிறை குடம் தழும்பாது என்று நாம் சொல்வோமே, அதுபோல பாபா புரிய வைக்கிறார். புத்தி நிரம்பி இருந்ததுன்னா இது போன்ற கேள்விகள் கேட்க மாட்டார்கள், கம்பீரமாக இருப்பார்கள். இதற்கு முன்பு நாம் குரங்குகளை விடவும் மோசமானவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தை கோவிலுக்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நல்ல நல்ல குழந்தைகள், நாம் எதற்கும் உதவாதவர்களாக இருந்தோம், இப்போது நாம் மதிப்புமிக்கவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று உணர்கிறார்கள். மனிதர்கள் திவாலா ஆகிறார்கள் என்றால் மீண்டும் வியாபாரம் செய்து மிகுந்த செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். இங்கேயும் யாராவது விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள் என்றால் மீண்டும் நல்ல முறையில் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் வருவார்கள் என்று தந்தைக்கு தெரியும். விகாரத்தில் மூழ்கி எழுந்து திருப்தி ஆயிட்டீங்க, இப்போ மீண்டும் முயற்சி செய்யுங்க என்று எல்லையற்ற தந்தை சொல்வார் தானே. அந்த பிராமணர்கள் மணமக்களை இணைத்து வைக்கும் போது கணவரை காட்டி, இனி இவர்தான் உன்னுடைய குரு ஈஸ்வரன் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு உங்களுக்கு எல்லாமே ஒரு பாபாதான் என்று பாபா சொல்கிறார். என்னுடையவர் ஒரு பாபாதான்,
எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்க வேண்டும். அனைவரும் அவரைதான் நினைவு செய்கிறார்கள். அந்த ஒருவரிடம் மட்டுமே புத்தியின் யோகம் இருக்க வேண்டும். இந்த தேகம் கூட என்னுடையதில்லை என்று இருக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஏதாவது கிரகச்சாரம் பிடித்துவிட்டது என்றால் மனமுடைந்து அமர்ந்துவிடக்கூடாது. மீண்டும் முயற்சி செய்து தந்தையின் நினைவில் இருந்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், நினைவின் மூலம் சுயத்தின் நிலையை எப்படி உருவாக்க வேண்டுமென்றால் மாயாவின் புயல் யுத்தம் செய்யாத அளவிற்கு உருவாக்க வேண்டும். வர்தானம். 3 காலத்தையும் அறிந்தவர் மற்றும் பற்றற்ற பார்வையாளராகி ஒவ்வொரு கர்மத்தையும் செய்து கொண்டே பந்தனத்தில் இருந்து விடுபட்ட நிலையின் அனுபவத்தின் மூலம் உதாரண ரூபம் ஆகுங்கள். 3 காலத்தையும் உணர்ந்த நிலையில் நிலைத்திருந்து கர்மத்தின் முதல் இடை கடையை தெரிந்து கொண்டு கர்மத்தை செய்தால் எந்த ஒரு கர்மமும் பாவ கர்மம் ஆகாது, சதா சுகர்மம் ஆகிவிடும். அதுபோலவே பற்றற்ற பார்வையாளராகி கர்மம் செய்வதால் கர்ம பந்தனம் ஆகாது. அதாவது எந்த ஒரு கர்ம பந்தனத்திலும் மாட்டிக்கொண்டு கர்ம பந்தனமுடைய ஆத்மா ஆக மாட்டீர்கள். கர்மத்தின் பலன் உயர்ந்ததாக இருக்கும் காரணத்தினால் கர்ம சம்பந்தத்தில் வருவீர்கள், பந்தனத்தில் அல்ல. கர்மங்களை செய்து கொண்டே விடுபட்டவராகவும் அன்பானராகவும் இருந்தீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்களின் முன்பு உதாரண ரூபம், அதாவது எக்ஸாம்பிள் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். யார் மனதினால் சதா திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களே டபுள் லைட் ஆவார்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் பரமாத்மாவின் கொடைநிழலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா. அதாவது எப்போ நான் பரமாத்மாவுடைய கொடைநிழலுக்குள்ளே இருக்கிறேன்னு நினைக்கிறேனோ அப்போ கொடைநிழல் என்ன செய்யுது? பாதுகாப்பு கொடுக்குது. ஆகையால் பரமாத்மாவுடைய கொடைநிழலுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆத்மா நான். அது சங்கம யுகத்தில் தான் இந்த கொடைநிழல் நமக்கு கிடைக்குது. முதல் கொடைநிழல் எது அப்படின்னா பாபா கொடுக்குற முதல் மந்திரமே முதல் கொடைநிழல். அதாவது ஓம் சாந்தி என்ற மந்திரம் பாபா நமக்கு கொடுக்குறார். இதுவே ஃபஸ்ட்டு நமக்கு சத்திரச்சாயா அல்லது நிழல் கொடை. இப்போ அந்த ஓம் சாந்தியினுடைய மந்திரத்தினுடைய நிலையில் நம்ம நிலைத்திருக்கும் போது, அதாவது நான் சுயதர்மத்தில் இருக்கும் போது அல்லது நான் ஆத்மா, என்னுடைய சுயதர்மம் அமைதி என்ற அந்த நிலையில் நிலைத்திருக்கும் போது எத்தனையோ விஷயங்கள்லேருந்து நான் பாதுகாப்பாக இருப்பேன். சிடுசிடிப்பு, எரிச்சல், கோபம், ஆவேசம் இதிலிருந்தெல்லாம் நான் பாதுகாப்பாக இருப்பேன். நான் சாந்த சுரூபமான ஆத்மா, இந்த நிலையில் தான் நான் இருக்கணும்னு ஒரு நிதானம் நமக்கு வரும். அப்போ நான் இந்த விகார செயல்கள், விகாரத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பேன். அதனால் ஓம் சாந்தி தான் நமக்கு முதல் கொடைநிழல். அடுத்த கொடைநிழல் எதுன்னா பாபாவின் சம்பந்தம், சர்வ சம்பந்தம். எப்போ எனக்கு எல்லா சம்பந்தங்களும் ஒரு பாபாவிடம் இருக்குமோ அப்போ நான் மனிதர்களுடைய பந்தனத்தில் மாட்ட மாட்டேன். எப்போவுமே பாபா என் கூட இருக்கிறார், அதே நானும் பாபா கூட இருக்கிறேன். அப்போ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எது வந்தாலும் உடனே பாபா கிட்டே சொல்லுவேன். அதனுடைய ரிசல்ட் அல்லது அதனுடைய நிவாரணம் பாபாவிடம் இருந்து எனக்கு கிடைக்கும். அப்போ நான் பாதுகாப்பாக இருப்பேன். உடனே பாபா கிட்டே என்னுடைய புத்தி போகும், பாபா எனக்கு டச் பண்ணுவார். அப்போ நான் அதை செயல்படுத்தும் போது அந்த பிரச்சனையிலேருந்து நான் பாதுகாப்பாக இருப்பேன். எனக்கு அதுலேருந்து நிவாரணம் அல்லது தீர்வுன்றது கிடைக்கிது. அதனால் சர்வ சம்பந்தம். இல்லைன்னா மற்ற ஆத்மாக்களுடைய பந்தனத்தில் மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சர்வ சம்பந்தம் நமக்கு ஒரு நிழல் கொடை. கீதையில் கூட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சுயதர்மத்தில் இரு, சுயதர்மம் உயர்த்தும், பரதர்மம் வீழ்த்திடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் சுயதர்மத்தை பற்றி பேசுகிறாங்களே தவிர சுயதர்மம்னா என்ன, சுயதர்மத்தில் எப்படி இருக்கணுன்றது யாருக்கும் தெரியாது. சிலருக்கு சுயதர்மம் என்னன்னே தெரியாது, சிலருக்கு சுயதர்மம் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் யார் இப்போ சுயதர்மத்தில் இருக்கிறாங்க? இவங்க இருக்காங்களா, அவங்க இருக்காங்களா? யாருமே இல்லை. நாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னும் இருக்காங்க. ஆனால் பாபா பாருங்கள் அழகாக அந்த அமைதியான நிலையில் நம்மளை நிலைத்திருந்து காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம நம்மளை உயர்த்துறார், எல்லாத்துலேயும் வெற்றி அடைய வைக்கிறார். அதுதானே பாதுகாப்பு. அதனால் பாபாவுடைய சர்வ சம்பந்தமும் நமக்கு ஒரு குடைநிழலாக இருக்குது.
அடுத்தது குணங்கள். எப்போ நம்ம அமைதியாக இருக்கிறோமோ அல்லது இந்த அமைதியினுடைய குடைநிலைக்குள்ளே இருப்போமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா செயல்கள்லேயும் நிதானம் வரும். யோசிக்கிறதுலையும் பேசுகிறதுலையும் காரியங்கள் செய்கிறதுலையும் ஒரு நிதானம் அல்லது பொறுமை வரும். அப்போ எல்லா குணங்களும் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த அமைதி நிலையில் இருக்கும்போது எல்லா குணங்களும் நமக்கு இருக்குது. இல்லை நடங்களுடைய குடைநிழலுக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக இருப்போம். அப்போ குணங்களுடைய குடைநிழலுக்குள்ளே இருக்கும்போது அந்த அவகுணங்கள் மூலமாக நடக்கக்கூடிய பாவ கர்மங்கள் இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம். அதாவது துக்கத்தை எடுக்கவும் மாட்டோம், பிறருக்கு துக்கத்தையும் கொடுக்க மாட்டோம். அப்போ பாதுகாப்பாக இருப்போம். இன்னும் முக்கியமான ஒரு குடைநிழல் இருக்குது. அதாவது பாபாவின் ஸ்ரீமத் அல்லது ஈஸ்வரிய நியமங்கள். இது கூட நமக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய குடைநிழல். அதனால் அந்த ஸ்ரீமத் படி காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் ஸ்ரீமத் படியே நடந்துட்டுருக்கிறேன். எவ்வளோ பாதுகாப்பாக நான் இருப்பேன். அடுத்தது சேவை கூட ஒரு குடைநிழல் தான். அப்போ சேவை அப்படின்னு வரும்போது நம்ம அதாவது நம்முடைய சம்ஸ்காரமும் மாறும். பாபா சொல்கிற மாதிரி நாம் இருக்கணும், பிறருக்கு சொல்லணும் அப்படின்னு தாரணை செய்யும் போது அது ஒரு பாதுகாப்பு இல்லையா? அப்போ நம்ம பாதுகாப்பாக இருந்து பிறருக்கும் நம்ம சொல்லும் போது யாருக்கெல்லாம் சேவை செய்கிறோமோ அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்போ பிறருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அது ஒரு குடைநிழல் இல்லையா? சேவையும் ஒரு குடைநிழல் தான், ஆசீர்வாதமும் ஒரு குடைநிழல் தான். இது போல் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆகையால் சங்கம யுகத்தில் தான் இந்த மாதிரி ஒரு நமக்கு குடைநிழல் கிடைக்கிது. ஏன்னா இப்போ சேவைன்னு சொல்கிறோம். சேவையில் ஈடுபடும் போது எண்ணம், சொல், செயல் அல்லது உடல், மனம், பொருள் எல்லாமே பயனுள்ளதாக ஆகுது இல்லையா? இல்லைன்னா நேரம் வீணாகுது, இல்லைன்னா வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம், பணத்தையும் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்ம நேரமும் சுவாசமும் வெற்றிகரமாக பயனுள்ள காரியத்தில் ஈடுபடுதுன்னா அது ஒரு பாதுகாப்பு தானே. 21 பிறவைகளுக்கு நம்ம ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது தானே. ஆகையால் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும். அதுவும் பெரிய குடைநிழல் எது? அமைதி தான், ஓம் சாந்தி தான். இதில் இருந்தால் எல்லா பாதுகாப்பும் நமக்கு இருக்குது. ஆகவே இன்ற நாள் முழுவதும் அந்த நான் பரமாத்மாவின் கொடைநிழலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா என்பதை உணர்ந்து அந்த நிலையில் இருந்து அந்த அனுபவத்தையும் செய்யணும். ஓம் சாந்தி.